வந்து மூடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த வீட்டு தொகுதி வந்து விழுந்திருக்கு. அந்த மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. 2 மணி அளவில் 184 பேரை இலங்கை விமானப்படையினர் வந்து விபத்துக்குள்ளான போது குறித்த உலங்கு வானூர்தியில் 4 பயணித்ததாகவும் குறித்த ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நிதிஷன். இன்றைக்கு 30ஆம் திகதி கிட்டத்தட்ட வளமைக்கு திரும்பியுள்ள மாதிரி நிலைமைகள் நிறைய காணப்பட்டாலும் புயல் ஓய்ந்திருக்கு, மழை வீழ்ச்சியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சில இடங்கள்ல வெயில் கூட எரிச்சிருக்கு. ஆனா விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து மலைநாட்டுல நடக்கிற மண் சரிவுகளோ வெள்ளப்பெருக்குகளுக்கான அபாயம் வந்து இன்னும் கூடுதலா தான் காணப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல நீர்மட்டங்கள் வந்து அதிகரிச்சு கொண்டே காணப்படுது. கண்டிமட்டம் பேராதன பிரிவுக்குள்ள இருக்கிற அவரது கூட அந்த போலீஸ் பிரிவுக்கு உள்ள இருக்கிற அம்புக்கேவல சரசவிகம் அந்த இடங்கள்ல வந்து நிலச்சரிவில் உயிரிழந்த 24 உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காணாமல் போறோம்னு சொல்லி சந்தேகப்படுற மாதிரி 45 பேரை வந்து தேடும் நடவடிக்கைகள்ல வந்து நடந்து கொண்டே இருக்கு. அதே கண்டி பேராதன பகுதியில வந்து இன்று மாலை 4 மணி அளவுல வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு வீட்டு தொகுதி ஒன்று வந்து சரிந்து விழுந்திருக்கு. வீட்டு தொகுதிகள் அருகே வந்து ஆரண்டு ஓடிக்கொண்டிருந்தாலே இது அனர்த்தம் ஏற்படும் என்று கருதி அந்த இடங்கள்ல இருந்த பொருட்கள் அந்த வீதியை வந்து மூடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த வீட்டு தொகுதி வந்து விழுந்திருக்கு. அந்த காணொலி நீங்க இப்ப தொடர்ந்து பாருங்க. நேற்று முன்னாள் வந்து முரகந்த பாலம் வந்து உடைந்து விழுந்ததுன்னு சொல்லிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நாங்க பார்த்த அந்த புகைப்படம் காணொலி எல்லாமே வந்து அந்த பாலம் உடைந்து விழுந்ததுன்னு சொல்லிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில நடந்தது என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து அந்த பாலம் அப்படியே இருக்க அந்த பாலத்துல ஒரு பக்கம் கரை பகுதி வந்து அப்படியே அடித்து செல்லப்பட்டு அந்த இடம் எல்லாமே வந்து வெள்ளங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அதனாலதான் வந்து அந்த பாலம் உடைந்தது மாதிரி எங்களுக்கு அந்த புகைப்படம் காணப்பட்டிருந்தது. யோசிச்சு பாருங்க, அந்த கரையை அப்படியே அடிச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு இந்த நீர் வந்து எவ்வளவு வேகமா அந்த இடத்துல இருந்திருக்குன்னு சொல்லி. திருவண்ணாமலை மாவிலாறு பகுதியில வந்து இன்றைக்கு 2 மணி அளவுல 184 பேரை இலங்கை விமானப்படையினர் வந்து காப்பாற்றி பாதுகாப்பு இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கணும். மீட்கும் பணியில இருந்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஒரு உலங்கு வானூர்தி ஒன்றும் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த உலங்கு வானூர்தி ஒன்று லுணுவில மற்றும் வெண்ணப்புவ இடையேயான பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருந்தது. விபத்துக்குள்ளான போது குறித்த உலங்கு வானூர்தியில் 4 பயணித்ததாகவும் குறித்த 4 காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது கிடைத்த செய்திகளின்படி பயணித்த 5 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் ஹெலிகாப்டரின் விமானி மாரவெல்ல முலில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திருந்தார்.
ඕම් බෑවනි බං ඒක වැටුණා බං වැටුණා ඕයි කඩම් වැටුණා බං ඒක 24 மணி நேரங்களுக்குள் வெளியேறுங்கள் என்ற எச்சரிக்கையோடு 7 மாவட்டங்களுக்கு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த பகுதிகளிலிருந்து மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று 30 மணியளவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது கொழும்பு, பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை மீண்டும் விடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 334 அதிகரித்துள்ளது. இதேவேளை காணாமல் போனோரின் எண்ணிக்கை 370 அதிகரித்துள்ளது. இதன்படி கண்டியில் 88 பேர் உயிரிழந்ததுடன் 180 பேர் காணாமல் போயுள்ளனர். பதுளையில் 71 பேர் உயிரிழந்ததுடன் 53 பேர் காணாமல் போயுள்ளனர். நுவரெலியாவில் 68 பேர் உயிரிழந்ததுடன் 64 பேர் காணாமல் போயுள்ளனர். குருநாகல் பகுதியில் 37 பேர் உயிரிழந்ததுடன் 35 பேர் காணாமற் போயுள்ளனர். மாத்தளை பகுதியில் 23 பேர் உயிரிழந்ததுடன் 7 பேர் காணாமற் போயுள்ளனர். கேகாலை பகுதியில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 46 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் மொனராகலை, கொழும்பு, மட்டக்களப்பு, அனுராதபுரம், முல்லைத்தீவு, அம்பாறை, யாழ்ப்பாணம், புலனறுவை, காலி, கம்பகா, வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மொத்தமாக 35 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அத்தியாவசிய சேவைகள் தவிர ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைத்து பொது மற்றும் அத்தியாவசிய சேவைகள் நாளை 1ஆம் திகதி முதல் வழமை போல் இயங்கும் என அரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி இரணைமடுக்குளம் வான்கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்ட பின் உள்ள காட்சி. வட்டக்கச்சியில் ஆஞ்சநேயர் கோவில் வீதியில் காணப்படும் இந்த வீதி எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகியுள்ளது இந்த வெள்ள அனர்த்தத்தினால் என்பதை பாருங்கள். வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் ஒருவரை காப்பாற்றும் காட்சி தான் இது. இது உண்மையில் எங்கு எடுக்கப்பட்டது என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை. இணையத்தில் பார்த்த காணொளி தான் இது. எவ்வளவு அழகாக அவரை காப்பாற்றுகிறார்கள் என்பதை பாருங்கள்.